ஜெகன்மாதா தாய் புவனேஸ்வரி அழகின் சொரூபம், ஒளிமயமானவ. அவ புன்னகை ஒன்னே போதும். அவ கண்கள் அசைச்சா மேக கூட்டங்கள் அணிதிரண்டு மழை பொழியும். அவ கை அசைச்சா புயலே உருவாகும். மொத்தத்துல அவருடைய ஒவ்வொரு அசைவும் பிரபஞ்சத்தினுடைய அதிர்வாய் அசைவாய் இருக்கிறத பார்த்த சண்டன் முண்டன் அப்படின்ற 2 அசுரர்கள் வியந்து போறாங்க. ஆஹா, என்ன ஒரு சக்தி அப்படின்னு நல்லெண்ணத்தோட வியந்து போகாம, அது எப்படி போயும் ஒரு பெண் கிட்ட இவ்வளவு அழகும் சக்தியும் அம்சங்களும் இருக்கலான்னு இருமாப்போட கேட்டு தாய் புவனேஸ்வரி அடைஞ்சி அடிமைப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஜெகன்மாதாவோ அவங்களுடைய அறியாமையை எண்ணி சிரிச்சா, நீங்க என்ன தீண்ட நினைக்கிறது நெருப்ப தின்றதுக்கு சமம், எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவீங்கன்னு எச்சரிக்கையும் பண்ணினா. அதையும் தான் பார்த்துருவோமேன்னு அந்த 2 மூடர்களும் சவால் விடுத்தாங்க. ஜெகன்மாதா பொறுமையா இருந்தா, மௌனமா இருந்தா அந்த 2 பேரும் அமைதியா திரும்பி போயிடுவாங்க அப்படின்னு என்னவும் செஞ்சா. ஆனா அவங்களோ தாய் புவனேஸ்வரி பொறுமைய அச்சோன்னு நினைச்சுக்கிட்டாங்க. இந்த முறை தாய் புவனேஸ்வரி கிட்ட இருந்து சீற்றம் அதிகமாச்சு. கோபாக்கனி முகத்துல சுடர் விட ஆரம்பிச்சது. இத பார்த்த அந்த அசுரர்கள் தங்களுடைய பங்குக்கு கம்பன் நிசும்பன் அப்படின்ற அரக்கர்களையும் ஏவி விட்டாங்க. ஒரு யுத்தமே ஆரம்பமாச்சு. அசுரர்கள் ரத்த பீஜன் அப்படின்ற ஒருத்தனை களம் இறக்கினாங்க. அந்த அசுரனை யார் அழிக்க நினைச்சாலும் அவனுடைய ரத்தத்தினுடைய ஒவ்வொரு துளியிலிருந்தும் புதுசா ஒரு ரத்த பீஜன் உருவாக தொடங்கிடுவான். இது அவனுக்கு அளிக்கப்பட்ட வரம். அம்பிகையும் அசுரர்களின் சாதுரியங்களுக்கு ஏற்ப அவங்களை அழிக்கக்கூடிய வல்லமையுள்ள சக்திகளை தன்னுள் இருந்து உருவாக்க தொடங்கினா. ஒவ்வொரு சொட்டு ரத்தத்திலும் ரத்த பீஜம் உருவானா அந்த ரத்தத்தையே குடிச்சு மகிழக்கூடிய அம்சம் கொண்ட சாமுண்டி, அதாவது காளிய நெற்றி பரப்பிலிருந்து உருவாக்கினா. முகத்திலிருந்து பிரகம்மி அவதரிச்சா. கைகள்ல இருந்து வைஷ்ணவி தேவி உருவானா. பிருஷ்டபாகத்திலிருந்து வாராகி உருவானா. ஸ்தானத்திலிருந்து இந்திராணி தோன்றினா. தோளிலிருந்து மகேஸ்வரி உருவானா. தாங்கும் கால்கள்ல இருந்து கோமாரி உருவானா. அம்பிகையின் மொத்த உடல் பாகங்கள்ல இருந்தும் ஒவ்வொரு சக்தியும் ஒவ்வொரு தேவியா தோன்றவும் அவங்களுக்கு தாயாக அன்னை புவனேஸ்வரி திகழ்ந்தா. கருவுல வளராம ஆண் பெண் சேர்க்கையில 2 பேருடைய கர்மத்தால பிறக்காம அம்பிகையினுடைய தேக அம்சத்திலிருந்து தேவ வடிவங்களா தோன்றினாங்க அந்த சப்த கன்னிகள்.